ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 25. 2 நாட்கள் கழித்து தாத்தாவை வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தனர். பெரியதாக பயப்பட எதுவும் இல்லை என்று சொல்லவும் அழைத்து வந்திருந்தனர். இங்கே பாரு, ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடுவதற்கு கஞ்சத்தனம் பிடிக்காத. நான் சாப்பாட்டுக்கெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டேன் என்று சொன்னபடி தட்டில் இருந்ததை எடுத்து அணுவின் தட்டில் மாற்றி வைக்க இவர்கள் செய்யும் அட்டகாசங்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் தாத்தா. தாத்தா, இங்கே பாருங்க, இந்த வேலையெல்லாம் ஆகாது. தாத்தாவுக்கு தான் உடம்பு முடியல. அவருக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து கொடுங்க. என்னையெல்லாம் பார்த்துக்க வேண்டாம். எனக்கு என்னை பார்த்துக்க நல்லா தெரியும் என்று சொன்னவள் வேறொரு தட்டில் இருந்த உணவை எடுத்து இவனின் தட்டில் வைத்தாள். இதை பாரு, நீ தான் வீக்காக இருக்க. உனக்கு தான் உடம்பு குறைஞ்சி போச்சுன்னு டாக்டர் சொன்னார். எனக்கும் கூட அப்படி தான் தெரியுது. கௌதம், ப்ளீஸ், வேணும்னே ரொம்ப பண்ணாதீங்க. என்னால் நிறைய சாப்பிட முடியாது. பேசியபடியே உணவை உட்கொள்ள புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. இந்த நிமிஷம் என்னோட உயிர் போனால் கூட சந்தோஷமாக போயிடுவேன். உனக்கு அருமையான வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கு கௌதம். கடைசி வரைக்கும் எப்பவுமே இவளை விட்டு நகரக்கூடாது. என்ன பொண்டாட்டினா யாருன்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே கூட இருக்கிறவ. விட்டுட்டு எல்லாம் போக மாட்டேன் என்று சொல்ல, தாத்தா, அவர் கிடக்கிறாரு, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க என்று பேச்சை மாற்றி விட்டாள். 15 நாட்கள் தாண்டி இருந்தது. அது வரையிலுமே அவன் சென்னைக்கு செல்லவில்லை. முழுக்க முழுக்க தாத்தாவோடு தான் கழிந்தது. இந்த 15 நாட்களிலுமே இவனுக்கு பிடித்தமான நாட்களாக மாறியிருந்தது. தாத்தாவோடு பேசிய நேரத்தை விடவுமே அணுவோடு பேசியது நிறையவே. அருகில் இருந்து பார்க்க பார்க்க அவளை அத்தனை பிடித்தது. அவளுடைய குணநலன்கள் என எல்லாமே. அவனையும் அறியாமல் அவனுடைய மனம் அணுவின் பால் செல்லத்தான் செய்தது. பெரும்பாலும் இருவரும் ஒரே ரூம்பில் இருப்பதினால் அடிக்கடி பார்க்க நேர்ந்தது. அணுவிற்கு தெரியாமல் அவளை ரசிக்க நிறையவே கற்றுக்கொண்டான். அவள் எங்கே இருக்கிறாளோ இவனையும் அறியாமல் இவனது பார்வை அவளை பின்தொடர்ந்தது. இதை அணி கவனித்தாலோ இல்லையோ தாத்தா நன்றாகவே கவனித்தார். அவருக்கு அத்தனை பூரிப்பு, மகிழ்ச்சி. அந்த நேரத்தில் தான் ஆஷாவிடமிருந்து கௌதமிற்கு அழைப்பு வந்தது. கௌதம், எங்கள் ஷூட்டிங்கில் ஒரு 3 மாதத்துக்கு தோட்டம் இருக்கிற ஏரியா படம் பிடிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னோட இடத்தை பற்றி சொல்லி இருந்தேன். அநேகமாக அதை ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். நீ உன்னோட எஸ்டேட்டில் ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் வாங்கி தர முடியுமா? இதை பாரு ஆஷா, வெளியாட்கள் தோட்டத்துக்குள்ளே வர்றதை நான் விரும்ப மாட்டேன். தாத்தாவும் அதே மாதிரி தான். ஐயோ, அப்படி இல்லை. நான் டைரக்டர், ஒளிப்பதிவாளர்னு மொத்தம் ஒரு 10 பேர்கிட்ட தான் வருவோம். உனக்கு பெருசாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1,00,000 மாதிரி இடத்துக்கான வாடகையாக தருவாங்க. எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. உனக்கு இதனால் பெனிஃபிட் தானே. எனக்குமே உன்னை பார்க்கணும் போல் இருக்குது. உன் கூட கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். ப்ளீஸ், மறுப்பெல்லாம் சொல்லக்கூடாது என்று கேட்க, இவனுக்கும் ஆஷாவிடம் எப்போதுமே எதையுமே மறுத்து பேசியது கிடையாது. ஆஷாவிடம் மட்டுமல்ல, பெரும்பாலும் கூட பழகுபவர்கள் அனைவரிடமுமே அதைத்தான் கடைப்பிடித்தான். சட்டணம் முடியாது, கிடைக்காது என சொல்லுகின்ற பழக்கம் இவனிடத்தில் இல்லை. சற்றே யோசித்தபடி, நான் தாத்தா கிட்ட பேசுகிறேன். அவர் ஓகே சொன்னால் வரலாம், இல்லைன்னா வேண்டாம் என்று சொன்னவன் நேராக தாத்தாவிடம் சென்று கேட்டான். எதுக்குடா இதெல்லாம்? சரிவராது கௌதம், எனக்கு இது பிடிக்கல. இல்லை, அவங்க கேட்டது எஸ்டேட்டை தான். இந்த எஸ்டேட்டுக்குள்ளே வேண்டாம். தேன்மலைக்கு வேணும்னா வாடகைக்கு கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எஸ்டேட் ஒரு படத்தில் வருதுன்னா அது நம்ம எஸ்டேட்டுக்கு பெருமை தானே. இதுவும் ஒரு வகையில் பிஸ்னஸ் தான் தாத்தா என்று கேட்க, அப்படியா சொல்கிற? அப்படின்னா சரி, உன்னோட இஷ்டம்தான், எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் இந்த எஸ்டேட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது. அங்கே போய் தங்கி நீ கேட்டது மாதிரி ஷூட்டிங் எடுத்துகிட்டு கிளம்பிக்கட்டும். இந்த பக்கம் வரக்கூடாது, புரிஞ்சுதா என்று கேட்க, சரி என்றவன் மறுபடியும் ஆஷாவிடம் அழைத்து பேசினான். தாத்தா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். இந்த எஸ்டேட்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் தேன்மலை எஸ்டேட்டில் ஷூட்டிங் வேணும்னா எடுத்துக்கலாம். என்னால் கூட வர முடியாது ஆஷா. நீ ஏன் வந்தேன்னா பார்த்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பிக்கோ. என்ன கௌதம் இப்படி சொல்கிற? நான் பார்க்க வர்றதே உனக்காக தான். கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசையில் தான் எல்லா ப்ரோக்ராமையுமே அந்த பக்கம் திருப்பி விட்டுருக்குறேன். எங்கள் டைரக்டர்கிட்ட ஓகே வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? உனக்கு சொன்னால் புரியாது. ப்ளீஸ், நான் அங்கே வரும்போது நீயும் அங்கே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது என் கூட இருக்கணும் ப்ளீஸ் என்று கெஞ்ச, சரி வா பார்க்கலாம் என்று ஃபோனை வைத்தான். ஃபோனை கட் செய்த ஆஷா யோசித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு லேசாக கௌதமின் மேல் சந்தேகம் வந்திருந்தது. கௌதமின் இயல்பான குணம் இது கிடையாது. நிச்சயமாக தாத்தாவோடு சென்று இத்தனை நாள் தங்குகிறான் என்றால் அங்கே ஏதோ நடக்கிறது என்று உள்மனது சொன்னது. அதுபோலத்தான் இவள் பிரேக்கப் சொன்ன பிறகும் கூட மறுபடியும் இவளை அழைத்தெல்லாம் பேசவில்லை. அவளாகத்தான் மறுபடியும் அழைத்தது. இது எல்லாமே ஏதோ தவறாக இருக்கிறது என்பென்று நன்றாகவே தெரிந்தது. அவளுக்கு அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகவே மிகவும் சிரமப்பட்டு அந்த ஷூட்டிங்கிற்கு ஓகே வாங்கி இருந்தாள். நான் வரேன் கௌதம். எதனால் நீ உன்னோட எஸ்டேட்டை விட்டு இந்த பக்கம் வராமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.
என்னை தாண்டி உன்னோட லைஃபுக்குள்ளே வேற யாராவது பொண்ணு வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் அங்கே வரேன் என்று சொன்னவள் அடுத்தடுத்து வேலையை செய்ய ஆரம்பித்தாள். அதே நேரத்தில் இங்கே சத்யா தீவிரமாக இன்னமும் தேடிக்கொண்டிருந்தான். தலைவா, ஒரே ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அந்த கடற்கரையிலிருந்து ஒரு காலில் அவங்க போனதா மற்றவங்க பார்த்ததா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட யாருங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஆனால் எங்கே இருக்கிறான் என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, அவள் இந்த ஊரில் இல்லை. அப்படின்னா சரி, ஒவ்வொரு ஊருக்கும் அவளோட ஃபோட்டோவை அனுப்பி அவள் யார் கூட இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவள் எனக்கு வேணும். என்ன தலைவா திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி இருந்தா, வேற யார் கூடவாவது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருந்தா என்ன செய்வீங்க? டேய், அவன் யார் கூட போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஏன் ஒரு குழந்தைக்கு தாயாக கிடைச்சாலும் கூட பரவாயில்ல. அவள் என்கிட்ட வரணும், அவள் எனக்கு வேணும், அவ்வளவுதான். அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவன் என் கூட இருக்கணும், அதைத்தான் நான் ஆசைப்பட்றேன். தலைவா, நிஜமாவே அந்த பொண்ணு மேலே இந்த அளவுக்கு பைத்தியமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருப்போம். மன்னிச்சிடுங்க தலைவா. எங்கே இருந்தாலும் சரி, சொல்லிட்டீங்கல்ல, கவனிச்சுக்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த பொண்ணோட ஃபோட்டோவை அனுப்புகிறோம். நிச்சயமாக யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. நமக்கு தகவல் கிடைக்கிற அடுத்த நிமிஷம் அவளை நம்ம தூக்குறோம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். அதே நேரத்தில் அனு தாத்தா கிட்ட ஷூட்டிங் அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க என்று கேட்க, வழக்கம் போல தான் ஆஷா ஏதோ ஷூட்டிங்காக இடம் வேணும்னு கேட்டிருக்கிறா, தேன்மலைக்கு வர சொல்லி இருக்கிறேன். அது உங்களோட பர்சனல் பிளேஸ், அங்கே வேற யாரையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உண்மைதான், எத்தனை நாளைக்கு அப்படியே சொல்லி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இதுவும் பிஸ்னஸ் தானே. அப்படின்னா பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா? அனு, உனக்கு சொன்னால் புரியாது. நான் ரொம்ப நாளாச்சுது தேன்மலைக்கு போய். இந்த முறை போயிட்டு வரும்போது தான் தோணுச்சு, அவ்வளவு ஒரு அழகான இடம் எதுக்காக அப்படியே இருக்கணும்? ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா? ஆனால் என்ன தப்புன்னு தோணுச்சு. இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அவளும் கேட்டா, நான் ஓகே சொல்லிட்டேன். ஒரு வேளை இது கிளிக் ஆச்சுதுன்னா தொடர்ந்து அந்த இடத்த ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே வாடகைக்கு விட்டா என்னன்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ இடம் வச்சு நம்மக்கிட்ட என்ன செய்ய போகிறோம்? நிச்சயமாக பராமரிக்கிறதுக்கு நிறைய பணம் வேணும். அதுக்காகவாவது ஆகட்டுமே. அது மட்டும் இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டாக ஆச்சுன்னா அங்கே வேலை செய்கிறவங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு வகையில் உதவியாக இருக்கும். நிறைய பேர் வரும்போது அவங்களுக்கு தேவையான வேலை செஞ்சு கொடுக்க அங்கிருந்த ஆட்கள் எடுத்துக்குவாங்க. அது இன்னும் நம்ம தொழிலாளர்களை ஒரு படி உயர்த்த தானே செய்யும். அதையெல்லாம் யோசிக்கும்போது ஓகே சொன்னேன். தப்பா என்ன என்று கேட்க அவனை பிரமிப்பாக பார்த்தார். நிஜமா இதெல்லாம் எதிர்பார்க்கல கௌதம். உங்களோட குணம் என்ன பிரமிக்க வைக்குது. நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிக்கல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பற்றியுமே யோசிக்கிறீங்க. நீங்கள் முடிவு எடுத்ததில் தப்பே இல்லை. இனி நான் இது சம்மந்தமாக எதுவும் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள்.